நாசா நிறுவனம் நிலாவுக்கு மனிதனை அனுப்புவதற்காக ஒரு ஸ்பேஸ்ஷிப் அனுப்புறாங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப்போட கேப்டன் பெயர் ஆல்ட்ரின். அந்த ஸ்பேஸ்ஷிப்போட இரண்டாம் நிலை விமானியாக சென்றவர் தான் ஆம்ஸ்ட்ராங். இவங்க ரெண்டு பேரும் அவங்க ஸ்பேஸ்ஷிப்ல மூணுக்கு டிராவல் பண்றாங்க. நிலாவை ரீச் பண்ணதும் நாசாக்கு தகவல் கொடுக்குறாங்க. அதாவது நாங்கள் இங்கே ரீச் பண்ணிட்டோம், நிலாவை ரீச் பண்ணிட்டோம். உடனே நாசாவிலிருந்து ஒரு உத்தரவு வருது, மிஸ்டர் ஆல்ட்ரின், நீங்க தான் வந்துட்டு இந்த ஸ்பேஸ்ஷிப்போட கேப்டன். ஸோ உங்களுக்கு தான் இந்த நிலாவில் கால் எடுத்து வைக்க முதல்ல கால் எடுத்து வைக்கிறதுக்கு உரிமை இருக்கு, இது உங்க டர்ன் அப்படிங்கிறாங்க. ஆல்ட்ரின் ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். ஏன்னா முதலாக நிலாவில் கால் எடுத்து வைக்கிறோமே, ஏதாவது புதகுழி இருக்குமோ, இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்துருமோ, நம்ம பூமி திரும்பி போகுமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒரு 2-3 நிமிஷம் ஆகுது. அடுத்தது இங்க என்ன இவர் யோசிச்சுட்டு இருக்கிற விஷயங்கள் நாசாக்கு தெரியல. உடனே ஒரு 2-3 நிமிடங்கள்ல நாசால இருந்து அடுத்த உத்தரவு வருது, மிஸ்டர் ஆம்ஸ்ட்ராங், இது உங்களுடைய நேரம், நீங்க கால் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு. ஆம்ஸ்ட்ராங் எதை பத்தி யோசிக்கல, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யோசிக்கல. நம்ம எப்படியாவது வரலாற்றில் இடம் பிடிக்கணும்னு அவரோட கால் எடுத்து வைக்கிறார். அதுவே வரலாறாக மாறுகிறது. ஸோ நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும், உங்க வாய்ப்பை தவற விடுற ஒவ்வொரு நேரமும் அதை இன்னொருத்தர் அதை பயன்படுத்தி வெற்றி கொள்கிறார்கள். ஸோ எக்காரணம் கொண்டும் வாய்ப்புகளை தவற விடாதீர்கள். இரண்டாவதாக